பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிரசன்னமும் கிருபையும் உங்களோடு இருப்பதாக. பிரசங்கி 9:18 யுத்த ஆயுதங்களை பார்க்கிலும் ஞானமே நல்லது, பாவியான ஒரு மனுஷன் மிகுந்த நன்மையை கெடுப்பான். இதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. யுத்த ஆயுதங்களை பார்க்கிலும் ஞானமே நல்லது. ஞானம் என்றால் விஸ்டம் என்றால் விழிப்பாடு. ஒரு மனிதன் எவ்வளோதான் யுத்த ஆயுதங்களை, சண்டை போடக்கூடிய வலிமையான ஆயுதங்களை, கூர்மையான ஆயுதங்களை, பலமுள்ள ஆயுதங்களை வைத்திருந்தாலும் அதை உபயோகப்படுத்துவதற்கு அவனுக்கு ஞானம் தேவை. அதுபோல ஒருவன் நல்ல திறமையிலே, அறிவிலே, புத்தியிலே சிறந்தவனாக இருந்தும் அவன் பாவியாக இருந்தால் அந்த அறிவு திறமையினாலே வருகிற நன்மை வீணாக போய்விடும். அதை தான் சொல்லுகிறது, பாவியான ஒரு மனிதன் அவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான். பரிசுத்த வேதத்தில் பல இடத்துல பாவத்தை குறித்து பேசுகிறது. பாவம் என்ற என்ன? தேவன் விதித்த சட்டத்தை மீறுவது. அரசாங்கம் விதிக்கிற சட்டத்தை ஒரு மனிதன் அவன் மீறும்போது அவன் குற்றவாளியாக மாறுகிறான். இதைத்தான் மனிதன் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்பதை இறைவன் விதித்த விதிகளை எந்த மனிதன் மீறுகிறானோ அவன் குற்றவாளியாய் பாவியாக. அப்போ ஒரு குற்றவாளினா அதுக்கு ஒரு தண்டனை, அந்த பாவத்துக்கு ஒரு தண்டனை தான் சாபம். அதைத்தான் அருமையான மக்கள் வேதம் சொல்லுகிறது. அதே பிரசங்கி 10:10 சொல்லுகிறது. அங்கே பாருங்க, அழகாக ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. இரும்பு ஆயுதம் மழுங்கலாய் இருக்க ஒருவனது தீட்டாமல் போனால் அதிக பலத்தை பிரயோஜனப்படுத்த வேண்டும். ஆகையால் ஒரு காரியம் செவனே செய்வதற்கு ஞானமே முக்கியம். அப்போ ஒரு காரியம் செவனே, ஒரு இரும்பு ஆயுதம் மழுங்கலாக இருந்தால் போட்டு வெட்டி கொண்டே தான் இருக்கணும். அதுபோல இந்த பூமியிலே நாம் சரியாக இல்லை என்றால், நமக்குள்ளே பரிசுத்தமோ நீதியோ ஒழுக்கமோ இல்லை என்றால் நம்ம வாழ்க்கை வாழ்வது கடினம். அப்போது இந்த வாழ்க்கையை வெற்றியாக வாழ்வதற்கு, ஞானமாக வாழ்வதற்கு, சிறப்பாக வாழ்வதற்கு அங்கே என்ன சொல்லுவார்? ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு என்ன தந்திருக்கிறாரா? ஞானத்தை தந்திருக்கிறார். சிறந்த வாழ்க்கை வாழ ஞானத்தை தந்திருக்கிறார். அப்போ இரும்பு ஆயுதம் மழுங்கலாக இருக்க அதை உபயோகப்படுத்தினால் நிறைய பலத்தை நம்ம என்ன பண்ணோம்? செலவழிக்க வேண்டிய. அதுபோல் நம் தூய்மை இல்லாத, பரிசுத்தம் இல்லாத, ஒழுக்கமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் நாம் அநேக கஷ்டங்களுக்கு உட்பட வேண்டியதாக வரும். நீங்கள் பரிசுத்த வேதம் பாவியாக ஒரு மனிதன் அவனுக்கு வருகிற சகல நன்மையும் கெடுக்கிறான். அப்போ நீங்கள் பாவத்தை குறித்த ஒரு விழிப்பு, பாவத்தை குறித்த அறிவு. ரோமர் 7 நீங்கள் 14-15 அப்படி படித்து கொண்டே வரும்போது, நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதை செய்கிறேன், நான் அல்ல எனக்குள் வாசமாக இருக்கிற பாவம். நிறைய பேர் நான் திருடக்கூடாது, பொய் பேசக்கூடாது, பிற பாவமான காரியங்கள் ஈடுபடக்கூடாது நினைக்கிறார்கள். ஆனால் அந்த பாவத்திலிருந்து அவர்களால் விடுபட முடியவில்லை. வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அது சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறதாக 1 யோவான் 1:7-9 சொல்லுகிறது. அப்போது அந்த சுத்திகரிப்பு இறைவன் தான் தர வேண்டும். இறைவன் தான், இயேசு தான் அந்த பாவத்திலேருந்து ஒரு மன்னிப்பை தர வேண்டும். அப்போ அதற்கு நமக்கு என்ன வேணும்? ஒரு காரியத்தை செவனே செய்வதற்கு நமக்கு ஞானம் வேணும், இறைவனுடைய ஞானம் வேணும். நீங்கள் ஏசாயா 11:2 சொல்லுது, ஞானத்தையும் அறிவையும் உணர்வையும் தெய்வ பயத்தை தருகிற ஒரு ஆவி நமக்கு வரணும். இறைவனுடைய ஆவி நமக்குள்ளே வரும்போது தான் இந்த பூமியிலே ஞானம், அறிவு, உணர்வு, தெய்வ பயம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. அந்த பாவத்திலிருந்து நம்ம மீட்கப்படுவோம். எப்போதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான். எப்போதும் இறைவனுக்கு பயந்து வாழக்கூடிய ஒரு மனுஷனாக கர்த்தர் மாற்றுவார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பல நஷ்டத்திற்கு, கஷ்டத்திற்கு, ஞானமற்ற நிலைக்கு என்ன காரணம்? பாவம் தான். அதனால தான் இரும்பு ஆயுதமாக இருந்தாலும் அது மழுங்கலாக, மொக்கையாக இருந்தால், கூர்மை இல்லாமல் இருந்தால் நிறைய சக்தியை உபயோகப்படுத்த வேண்டியதாக இருக்கும். அதுபோல் நாம் நல்லவர்களும் வல்லவர்களும் திறமைசாலிகளுமாய் இருந்தாலும் நமக்குள்ளே பாவம் என்கிற சட்டத்தை, தேவனுடைய சட்டத்தை மீறுகிற சுபாவம் இருந்தால் நாம் நிறைய சக்தியை உபயோகப்படுத்த வேண்டும். அதனால் தான் சொல்லி, இரும்பு ஆயுதத்தை பார்க்கிலும் ஞானமே. அந்த ஞானம் சரியாக இருந்தால் அந்த ஆயுதத்தை கரெக்டாக உபயோகப்படுத்த முடியும். அருமையானவர்களே, எந்த இடத்துல நாம் தவறி இருக்கிறோம், எந்த இடத்துல ஞானமற்றவனாக இருக்கிறோம், எந்த இடத்துல நம்முடைய பரிசுத்தம் குலைந்திருக்கிறது, நாம் ஞானமடைந்து உணர்ந்தால் அந்த காரியம் செவனே நடக்கும்.
தேவன் இந்த வார்த்தையின்படியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் bless you.